வணக்கம் நண்பர்களே. 2023 டிஎன்பிஎஸ்சி நடத்தின எல்லா தேர்வுகள்லையும் கேட்ட கொஷின்ஸை டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ, டைம் அண்ட் ஒர்க் 3 டாப்பிக்கை முழுசாக பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறது 4வது டாபிக் நம்பர் சீரியஸ். இந்த டாப்பிக்கில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் அவங்க மொத்தம் 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 25 கொஷின்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் 71, 59, 48, 38, 29 கொஷின் மார்க். இந்த நம்பர் சீரிஸ் கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் என்னன்னு பார்த்தாலே நமக்கு பெரும்பாலான கொஷினுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். பாருங்கள், 71, 59. 71ல் 12 போயிடுச்சுன்னா 59, 59ல் 11 போயிடுச்சு அப்படின்னா 48, 48ல் 10 போயிடுச்சுன்னா 38, 38ல் 9 போயிடுச்சுன்னா 29. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 12, 11, 10, 9 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்து நான் மைனஸ் பண்ண வேண்டியது 8. ஸோ 29லேருந்து 8 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 21ங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேவா? அடுத்தது 2 பாருங்கள். 5, 10, 26, 50 என்ற தொடரில் அடுத்த 2 உறுப்புகள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 5, 10, 26ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 10 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 26 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1, 50 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ கவனிச்சிங்கன்னா 2, 3, 5, 7 எல்லாமே பாருங்கள் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். அப்போ 7க்கு அடுத்து வரக்கூடிய பகா எண் 11, 11க்கு அடுத்து வரக்கூடியது 13. அப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணி 1 ஆட் பண்ணுறோம். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணால் 121, கூட 1 ஆட் பண்ணோன்னா 122, 13 ஸ்கொயர் பண்ணால் 169, கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 170. ஸோ ஆன்சர் 122, 170. சரியா? அடுத்தது 3வது கேள்வி பாருங்கள். The next term in 1, 2, 5, -2, 9, -6, 13 is. இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கலந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 1 ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லலாம். இங்கே பாருங்கள், 1, 5, 9, 13. இந்த 1 ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா 1 கூட 4 கூட்டினா 5, 5 கூட 4 கூட்டினா 9, 9 கூட 4 கூட்டினா 13. இங்கே இன்னும் ஒரு நம்பரை விட்டுட்டு தான் அடுத்தது வரும். அவங்க கேட்டிருக்கிறது இதுக்கு அடுத்த நம்பர். இங்கே பாருங்கள், 2, -2, -6. இந்த இடத்துல தான் நமக்கு வர வேண்டிய நம்பரை கேட்குறாங்க. இங்கே 4 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 2ல் 4 போயிடுச்சுன்னா -2, -2ல் 4 போயிடுச்சுன்னா -6, -6ல் 4 போயிடுச்சுன்னா -10. ஸோ இந்த கேள்விக்கான விடை -10. ஒருவேளை இதுக்கும் அடுத்த நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா இந்த 13 4 கூட 4 ஆட் பண்ணால் என்ன வருமோ அந்த ஆன்சரை சொல்லியிருக்கணும். 17ன்னு சொல்லியிருப்போம். சரியா? ஓகே. அடுத்தது 4வது கேள்வி. 4, 27, 16, 125, 36 டேஷ் கொடுத்துட்டு 64ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே நமக்கு தெரியும் பாருங்களேன், ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், 4 1 ஒரு நம்பர், 16, 36, 64 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர். 2 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 8 ஸ்கொயர். இங்கே வாங்க, 27, 125. இங்கே தான் கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. 27ங்கிறது 3 கியூப், 125ங்கிறது 5 கியூப். அப்போ அடுத்து வர வேண்டியது 7 கியூப். 7 கியூப் பண்ணோம் அப்படின்னா 343, 343ங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். சரியா? அடுத்தது அதே மாதிரி நம்பர் சீரீஸில் அவங்க என்னென்ன மாடல்லாம் கேள்வி கேட்கலாம், என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு 5 வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் நடத்திட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக ஒரு 5 கொஷின் கொடுத்துருப்பேன். நான் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த கொஷின்லாம் கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சீரியஸை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா ஐடியாஸும் கிடைக்கும். இப்போ இதில் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். 3, 7, 14, 23, 36, 49 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான கொஷின் பாருங்கள். நீங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சாதாரணமானா இதை யோசிக்கிறீங்க அப்படின்னா அடுத்தது நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் இதில் வச்சுருக்காங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ப்ரைம் நம்பர்ஸை லைனாக எழுதிட்டு வாங்களேன். ப்ரைம் நம்பர்ஸ் என்னது? 2, 3, 5, 7, 11, 13, 17 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? இது ப்ரைம் நம்பர்ஸ். அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸை எழுதுங்களேன் லைனாக. ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுனீங்கன்னா 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49. கரெக்டாக? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2யும் 1 ஆட் பண்ணிங்கன்னா 3, 3 + 4
7 7 5 9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 14 7 16 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 23 11 + 25 36 13 + 36 49 தெரியுதா என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த நம்பர்ஸ் தான் இதோ இருக்குது பாருங்கள் இந்த நம்பர்ஸ் தான் அதை கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ப்ரைம் நம்பரையும் ஒரு ஸ்கொயர் நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ கடைசி நமக்கு வர வேண்டியது இந்த 17யும் 49யும் ஆட் பண்ணுறோம் 17 49யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 66 எங்கே இருக்குது ஆன்சர் இதோ 66ங்கிறது தான் நம்மளோட சரியான விடை புரியுதுங்களா ஒரு வித்தியாசமான கேள்வி பாருங்கள் இது சரியா அடுத்தது 6 தொடரை நிறைவு செய்க 4 5 9 16 26 இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில கூடிய டிஃப்ரெண்ட் 4 கூட 1 ஆட் பண்ணால் 5 5 + 4 9 9 கூட 9 கூட 7 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 16 கரெக்டாக 16 கூட 10 ஆட் பண்ணிங்கன்னா 26 1 4 7 10ன்னு ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஆட் பண்ணியிருக்க நம்பர்லாம் பாருங்களேன் முதல்ல 1 அப்புறம் ஒரு 3 சேர்த்தா 4 அடுத்த ஒரு 3 சேர்த்தா 7 அடுத்த ஒரு 3 சேர்த்தா 10 அப்போ அடுத்த ஒரு 3 சேர்த்தோம் அப்படின்னா 13 அப்போது 26 கூட 13 ஆட் பண்ணணும் 13 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 39 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா அடுத்தது 7th ஒன் பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி தான் சில நம்பர்ஸை லைனாக கொடுத்துட்டு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க இங்கேயும் ஒரு நம்பருக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதும் 2க்கும் 5க்கும் 2 கூட 3 கூட்டினா 5 5 கூட 5 கூட்டினா 10 இங்கே பாருங்கள் 7 இங்கே 9 இங்கே 11 இங்கே 13 அப்போது ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஆட் நம்பர் 15 ஸோ 50 கூட 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 65 65 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான சரியான விடை சரியா அடுத்தது 8th ஒன் பாருங்கள் 4 6 12 14 28 30 இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 கூட 2 ஆட் பண்ணுறோம் அடுத்தது 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் திரும்பவும் 2 ப்ளஸ் பண்ணுறோம் 2 மல்டிப்ளை பண்ணுறோம் 2 ப்ளஸ் பண்ணுறோம் அப்போ மறுபடியும் 2 மல்டிப்ளை பண்ணணும் ஸோ 30 × 2 60 அப்போ 60 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை சரிங்களா அடுத்தது ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேவா 9வது கேள்வி பாருங்கள் இங்கேயும் சில நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் என்ன வரணும்னு கேட்டாங்க இங்கே ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டு இதில் தவறான எண் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டே வாங்க 3 இங்கேயும் அதே ஐடியா 3 கூட 5 ஆட் பண்ணால் 8 8 கூட 7 ஆட் பண்ணால் 15 5 7 9 ஆட் பண்ணால் 24 அப்போ அடுத்து ஆட் பண்ண வேண்டியது 11 ஸோ 24 கூட 11 ஆட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வந்திருக்கணும் 35 வந்திருக்கணும் கரெக்டாக நீங்கள் என்ன அடுத்து செக் பண்ணி பாருங்களேன் அடுத்து ஒரு 13 ஆட் பண்ணிங்கன்னா 35 கூட 13 ஆட் பண்ணால் 48 15 ஆட் 48 கூட 15 ஆட் பண்ணால் 63 மற்றதெல்லாம் சரியாக வருது பாருங்கள் அப்படிங்க 35 வந்திருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ தவறான எது அப்படின்னா 34 34ன்றது தான் முன்னாடி பார்த்த 8 கேள்வியும் அடுத்த நம்பர் கேட்டிருந்தாங்க இங்கே தவறானது ஸோ இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி இங்கே அடுத்த எண் என்னன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே லைனாக சீக்வன்ஸ் ஒரு நம்பர்ஸை கொடுத்துட்டாங்க அங்கேருந்து அடுத்த எண் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ஃபிபோனசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிபோனசி எண் தொடர் வரிசை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த முதல் 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா 3வது நம்பர் கிடைக்கும் 1 ஆட் பண்ணால் 2 இந்த 1 2 ஆட் பண்ணிங்கன்னா 3 2 3 கூட்டினா 5 3 5 கூட்டினா 8 5 8 கூட்டினா 13 அப்போ எல்லா நம்பருமே எப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்போ நமக்கு கொஷினில் வரக்கூடியதுக்கு 21 34 ஆட் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சராக இருக்கும் 21 34 ஆட் பண்ணோன்னா 55 55 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான விடை சரிங்களாம்மா 10 அடுத்தது 11 பாருங்கள் இதில் லைனாக நம்பர்ஸை கொடுத்துட்டு தவறான எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது நம்பருக்கான மைனஸ் பார்க்காம 1 விட்டு ஒரு நம்பரை பார்க்கலாம் இந்த கொஷினில் 1 விட்டு ஒரு நம்பரை யோசித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் 89 86 85 83 இதை ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் 83 கூட 2 ஆட் பண்ணால் 85 85 கூட 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 87 87 கூட 2 ஆட் பண்ணோன்னா 89 அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும்
87 வந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். கரெக்டாக 1 விட்டு ஒரு நம்பர் எடுத்து நீங்கள் இன்னொரு லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்கள் 78 கூட 2 கூட்டினா 80, 80 கூட 2 கூட்டினா 82 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வரும்போது 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஃபஸ்ட்டில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதனால் தவறானது எது அப்படின்னா 86. புரியுதா? இந்த கொஷினை நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் சொல்கிறது ஈஸியாக இருக்கும். 83 + 2 85, 85 + 2 87 வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தால் 87 + 2 89 வந்திருக்கும். ஸோ தவறானது 86. ஓகேவா? அடுத்தது 12th ஒன் பாருங்கள். கீழ்கண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் உடன் தொடர்ந்து 3 எண் வராமலும் இருப்பதை காண்க. இந்த தமிழில் விட இங்கிலீஷில் கவனிச்சிங்கன்னா அந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஹவு மெனி 4s? அப்போ நம்மளுடைய கொஷின் வந்து 4ங்கிற நம்பரை வச்சு ஃபாலோயிங் சீரியஸ் விச் ஆர் ஜஸ்ட் ப்ரொசீடிங் பை 7. அதாவது 7 தொடர்ந்து 4 வரணும், பட் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை 3. ஆனால் அடுத்ததாக என்ன வரக்கூடாதுன்னா 3 வரக்கூடாது. 7ம் ரொம்ப சிம்பிள், 7ம் 4ம் வரணும் அடுத்தடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் என்ன இருக்கக்கூடாதுன்னா 3 இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது இருக்கலாம். பாருங்கள் இங்கே எங்கேயாவது அப்படி வருதான்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு 7 4 தான் இருக்கணும். 7 எங்கேயாவது வருதான்னு பாருங்கள். 7 4 வருது, ஆனால் பக்கத்தில் 3 வருது. அப்போ இது கிடையாது. 7 4 வருது, பக்கத்தில் 3 வரல, 1 தான் வருது. 7 4 பக்கத்தில் 3 வரல, 2 தான் வருது. 7 4 பக்கத்தில் 3 வருது. அப்போ இது கிடையாது. ஸோ மொத்தம் எத்தனை பேர் தான் இருக்குன்னா 2. ஸோ ஆன்சர் 2. ஓகேங்களா? அடுத்தது 13th ஒன் பாருங்கள். த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீக்வன்ஸ். இங்கேயும் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். 2 5 9 19 37ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதில் பாருங்கள் 2 2ஆல் பெருக்குன்னா 4, 2 4 + 1. அடுத்து இங்கே பாருங்கள் 5 5 2ஆல் பெருக்குன்னா 10 - 1. கரெக்டாக? மறுபடியும் 9 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 18 + 1. அப்போ இதை 19 2ஆல் பெருக்குனா 38 - 1. என்ன லாஜிக்னு தெரியுதா? இன்ட்டு 2 +1 - 1 மாற்றி மாற்றி செஞ்சுருக்காங்க. அப்போ அடுத்ததாக பண்ண வேண்டியது இங்கே இன்ட்டு 2 முன்னாடி ஸ்டெப்பில் -1 பண்ணிட்டோம். அப்போ +1 74 + 1 75 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேவா? 13. அடுத்தது 14 பாருங்கள். இங்கேயும் நெக்ஸ்ட் டேர்ம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. பெரும்பாலான கொஷின் எல்லாமே என்ன தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேர்ம் வச்சு தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள் இப்போ இங்கேயும் 2 6 14 30ன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு கொஷனுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்களேன். 2 கூட 4 ஆட் பண்ணால் 6, 6 கூட 8 ஆட் பண்ணால் 14, 14 கூட 16 ஆட் பண்ணால் 30. பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? 4 4 2 8, 8 2 16. அப்போ 16 2 32ன்னு வரணும். கடைசியாக இருக்கிற நம்பர் 30. அப்போ 30 கூட 32 ஆட் பண்ணோன்னா 62 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 15வது கேள்வி. இங்கேயும் அடுத்த என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஷனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பரையும் க்யூப் பண்ணி அதே நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு 1 க்யூப் 1, முன்ன மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 0. 2 க்யூப் 8, 8லேருந்து 2 மைனஸ் பண்ணேன்னா 6. அதே மாதிரி இது 3 க்யூப் -3 4 5 6. அப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது 7 க்யூப்லேருந்து 7 மைனஸ் பண்ணணும். 7 க்யூப்னா 343. அதிலிருந்து 7 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 336, 336. அடுத்து 16வது கேள்வி பாருங்கள். இந்த கொஷின் இதுவும் ஒரு வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க. இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் என்ன பண்ணணுமா? ஏறு வரிசையில் அமைக்கணுமா? ஏறு வரிசையில் எழுதிட்டு அதில் எது சின்னதோ அது. இப்போ 435ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். 435 அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனீங்க அப்படின்னா 345 3 4 5. 876 எழுதணும் அப்படின்னா 6 7 8. 923 எழுதணுன்னா 2 3 9. 574 எழுதணுன்னா 4 5 7. கரெக்டாக? அப்போ எது சின்ன நம்பர்? 239 தான். 239ன்றது என்ன நம்பர்? ஆக்சுவலாக 923. அதுதான் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது 239ன்னு வந்திருக்கு. ஸோ ஆன்சர் 923. ஆனால் இதை நம்ம இவ்வளோ தூரம் யோசிக்காமல் கூட ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி தானே கேட்குறீங்க? இதை நம்ம எப்படி இருந்தாலும் ஏறு வரிசையில் தானே எழுத போகிறோம். ஏறு வரிசையில் எழுதிட்டு அதில் எது சின்ன நம்பர்னு கேட்குறாங்க. கரெக்டாக? கொடுத்துருக்கிற இந்த ஒட்டுமொத்த நம்பரில் எது சின்ன நம்பர்னு பாருங்கள். 2 தான் சின்ன நம்பர். அப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது இந்த நம்பரில் தான்
சின்ன நம்பர் முன்னாடி இருக்குதுன்னா இருக்கிறதுலேயே அதுதான் சின்ன நம்பராக இருக்கும். ஸோ அதை வச்சு கூட நம்ம என்ன சொல்லலாம்னா பார்த்தோன்னே 923ன்னு சொல்லிடலாம் பாருங்கள். ஓகேவா? ஆனால் டக்குன்னு அப்படி தோணலைன்னா அப்போ முன்னாடி சொன்னது மாதிரி யோசிச்சுக்கோங்க. அடுத்தது 17. இங்கே பாருங்களேன், இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 1 1.5 3 7.5 பாயிண்ட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதுலாம் இல்லை. ஃபஸ்ட்டு 1 1ஆல் பெருக்கிறாங்க, 1 1 வந்த ஆன்சரை 1.5ஆல் பெருக்கிறாங்க, 1 1.5 பெருக்குனா 1.5 வந்த ஆன்சரை 2ஆல் பெருக்கிறாங்க, 1 2 பெருக்குனா 3 வந்த ஆன்சரை 2.5ஆல் பெருக்கிறாங்க, 3 2 பெருக்கணும்னா 7.5 தெரியுதா? 1 1 2 2 அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது 3 7.5 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 22.5ன்னு கிடைக்கும். 22.5ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து 18. இங்கேயும் மிஸ்ஸிங் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே க்யூப் நம்பர். 1 க்யூப் 2 க்யூப் 3 க்யூப், அப்போ அடுத்து வர வேண்டியது 4 க்யூப். 4 க்யூப்னா 64. ஸ்கொயர் க்யூபை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், ப்ரைம் நம்பர்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும் பாருங்கள். சரியா? அடுத்தது 19. இதுலேயும் அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கொஷின் மாதிரி கொடுக்கப்பட்ட எண்களின் இலக்கங்களை தங்களுக்குள் பெருக்கும்போது கிடைக்கும் தொகையில் எந்த எண்ணின் தொகை மிகச்சிறியதாக இருக்கும். அதாவது இந்த நம்பர்ஸ் எல்லாம் அந்த நம்பர்ஸுக்குள்ளாடி மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது எந்த ஆன்சர் சின்னதாக இருக்கும்னு கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம சொல்லலாம் 901ன்ட்டு. ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வெரி குட். ஏன்னா இதில் என்ன நம்பர் இருக்குன்னா 0ன்னு ஒரு நம்பர் இருக்குது. கரெக்டாக? 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். இப்போ இதெல்லாம் ஏதாவது ஆன்சர் வரட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்ன ஆன்சர் வந்தாலும் அதை விட எது கம்மியாக இருந்துடும்? 0ன்றது கம்மியாக இருந்துடும். அப்போ நீங்கள் எது உட்காந்துலாம் மல்டிப்ளை பண்ண வேணாம். 7 2 14 14 8 பேருக்குனா என்ன வரும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். 0 இருக்குது, கண்டிப்பாக இது என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் 901. முடிஞ்சு போச்சு பாருங்கள். சரியா? அடுத்தது 20. இங்கேயும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. 5 11 23 47 95. இப்போ இந்த கேள்வியில் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி சொன்ன அதே ஐடியா தான். 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 2 10 11 11 11 2 22 + 1 × 2 + 1 × 2 + 1. அப்போ இங்கேயும் என்ன பண்ணுறோன்னா 95 2ஆல் பெருக்கணுன்னா 190 + 1 ஆட் பண்ணோன்னா 191 191. சேம் ஐடியா தான் பாருங்கள். வேறு கொஷின் பேப்பராக இருந்தால் கூட ஐடியாஸ் எல்லாம் ஒன்று தான். 21. இங்கே ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்களே சார் அப்படின்னா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. மேலே நியூமரேட்டரை பாருங்கள், கீழே டினாமினேட்டரை பாருங்கள், முடிஞ்சு போச்சு. டினாமினேட்டரை மட்டும் வச்சு யோசிச்சா கூட இந்த கொஷினில் டக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நியூமரேட்டரில் 3 இடத்துல ஒரே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் வச்சு யோசிச்சா டக்குன்னு சொல்லலாம் பாருங்களேன். 3 3 9 × 3 27 × 3 81 × 3 243 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 729. அப்போ ஆன்சர் பையில் 729 இருக்கணும். இங்கே மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுலேயுமே இல்லை பாருங்கள். அப்போ இது எதுவுமே வராது. மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு என்ன சொல்கிறேன் பாருங்களேன். ஒன்றும் இல்லை, 2 3 5 5 3 8 8 3 11 11 3 14 இப்போ 14 3 17. அவ்வளோதான். அங்கேயும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். சரியா? அடுத்தது 22. இங்கேயும் மிஸ்ஸிங் டேர்ம் தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 5 8 ஃபிபோனச்சி சீக்வன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி 1 2 ஆட் பண்ணால் 3 2 3 ஆட் பண்ணால் 5 3 5 8. அப்போ 5 8 13. முன்னாடி இருக்க 2 நம்பரை ஆட் பண்ணால் அடுத்த நம்பர் கிடைக்கிது. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்தது 23. இங்கே பாருங்கள் 12 10 = 1205 11 + 8 = 885 தென் 14 + 15 = கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 12 10 பெருக்குனிங்கன்னா 120 இந்த நம்பர் இருக்கட்டும். 11 8 பெருக்கினேன் அப்படின்னா 88 இங்கே இருக்கட்டும். அப்போ 14 15 பெருக்கிறேன் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 190 210. கரெக்டாக? இந்த மூணாவதாக இருக்கிற நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர், மூணாவதாக இருக்கிற நம்பர் இல்லை, லாஸ்ட் நம்பர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபால்ட்டாக ரெண்டுத்துலேயுமே 5 தான் போட்டிருக்காங்க. வேறு எந்த லாஜிக்குமே கிடையாது. இங்கேயும் 5 இங்கேயும் 5. அப்போ இங்கேயும் நம்ம என்ன தான் போட்டுடணும்? 5 தான் போடணும். அப்போ ஆன்சர் 2105. எங்கே இருக்குது? 2105 இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரை கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். இது எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இது வருதுன்னு நினச்சி தெரிஞ்சது அப்படின்னாலே இது எடுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 210. வேறு எங்கேயுமே ஃபஸ்ட்டு 210 இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர்ன்றதை நம்ம சூஸ் பண்ணிடலாம். சரியா? அடுத்ததாக 24 என்ற தொடரின் அடுத்த உறுப்பு. இப்போ இங்கேயும் ஒன்றும் இல்லை, அது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதும். 3 கூட 4 கூட்டினா 7 7 கூட 6 கூட்டினா 13 13 கூட 8 கூட்டினா 21 21 10 கூட்டினா 4 6 8 10. அப்போ அடுத்து ஆட் பண்ண வேண்டியது 12 31 12 ஆட் பண்ணிங்கன்னா 43 43. சரியா?
அடுத்த கொஷின் 25 1 8 9 64 25 கவனிச்சினாலே தெரியும் பாருங்கள். 1 1 டோர் நம்பர். அப்படியே அடுத்தடுத்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஓகே தான். நான் 1 டோர் நம்பர் சொல்கிறேன். 1 9 25 இங்கே வந்திருந்தா 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். இந்த நம்பர் பாருங்கள் 8 64 இங்கே கொஷின் மார்க். 8ங்கிறது 2 க்யூப், 64ங்கிறது 4 க்யூப். அப்போ இங்கே என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 6 க்யூப் வந்திருக்கணும். 6 க்யூப் 216 முடிஞ்சு பாருங்கள். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த அனைத்து தேர்வுகள்லையுமே அவங்க கேட்டிருக்கக்கூடிய நம்பர் சீரியஸ் அடிப்படையிலான கேள்விகள் இந்த 25 தான். மொத்தம் ஒரு 22 23 எக்ஸாம் தான். அப்போ 25 கேள்வி இருக்குன்னா ஆவரேஜாக எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்பர் சீரியஸ் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுட்டிங்க அப்படின்னா மேத்ஸில் 25 தாராளமாக நம்மளால் அந்த கேட்கக்கூடிய ஒரு கேள்வியோ இல்லை சில தேர்வுகளில் 2 கேள்வி கூட கேட்டிருக்காங்க. அதை நம்மளால் அடிச்சிட முடியும். ஓகேவா? இன்னொரு டாப்பிக்கோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.